சுகுணா திவாகர், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்க வேண்டியதா நினைக்கிற அவருடைய வியூகம் என்ன? என்ன கூட்டணி வியூகத்தை அவர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிறது தோணுகிறது. ஏன் அப்படின்னா அது பிஜேபி ஒரு மதவாதம் அதெல்லாம் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் அண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிஜேபியோட கூட இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள். இப்போ நான் பிஜேபியோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னா இவங்களோடையும் சேர்த்து தான் அவங்க வருவாங்க. அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி தன்னுடைய கட்சியில் தன்னுடைய இருப்பு அப்படிங்கிறதே கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால கண்டிப்பாக பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு செயல் தந்திரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் அது சாத்தியப்படுமா? அதுதான் இப்போ பிரச்சனை. என்னன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கணும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கு முன்பு அவங்களுக்கு அது சாத்தியமாகவே இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ ஜி.கே. மணி ஒரு திருமண அழைப்புதல் கொடுக்கறதுக்காக தான் போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இதே 2014 இதே மாதிரி தான் ராமதாஸ் தன்னுடைய குடும்ப திருமண அழைப்புதல் கொடுக்க கலைஞரை போய் சந்திச்சு அன்னைக்கே கூட்டணியில் கையெழுத்து போட்டு வந்தார். பாமகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்க, இதில் போவாங்க அதில் போக மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இதில் பிரச்சனை என்னன்னா இப்போ பாமக இதில் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டணி ஒருவேளை அமைந்தால் அதிமுக பாமக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அமைந்தால் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது. என்ன பிரச்சனைனா ஒன்று நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ராஜ்யசபா எம்பி சீட் அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க? ஏன்னா இவ்வளவு நாள் சட்டமன்ற இதில் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறப்ப கடைசி நேரத்தில் பிஜேபி கூட்டணிக்கு போன அன்புமணி ராமதாஸ் மிக மிக கடுமையான விமர்சனங்களை வைத்த அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டை தூக்கி கொடுக்குறாங்க. தேமுதிக கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமியோட நம்பகத்தன்மைங்கிறது கேள்விக்குள்ளாகும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தப்பே சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தப்பே அப்போ அதிமுக வெற்றி பெறலை. அப்பயே என்ன சொல்லப்பட்டதுன்னா வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்ததுங்கிறது எம்பிசியில் இருந்த மற்ற சாதிகளுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்தது, குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருந்த பரமலைக்கல்லர்களுக்கு அதிருப்தியை கொடுத்ததுங்கிறது. அப்போ ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களை போய் இது சும்மா இப்போதைக்கு கொடுத்துருக்கோம், மற்றபடி இது நடைமுறைக்கு வராதுன்னு சொன்னதாகவே பல தகவல்கள் வந்தது. அப்போ அந்த பாதிப்புங்கிறது இன்னமும் தென் மாவட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் மதுரைங்கிறது அதிமுக கோட்டையாக இருந்த மதுரையில் நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாங்குறார். அப்போ தென் மாவட்டங்களில் நீங்கள் பாமக கூட்டணி வைக்கிறப்ப ஒரு கடுமையான பாதிப்பை அதிமுக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் முதலாக தேர்தலை சந்திக்கிற பொழுது விஜயகாந்தும் கமலஹாசன் என்ன பண்ணாங்களோ அப்படிதான் விஜய் முதலாக தனியாக தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் அவருடைய பலம் என்ன, சொந்த பலம் என்ன என்பதை அவரால் கணிக்க முடியும். அதை விட்டுட்டு அவர் ஒரு கூட்டணி அமைத்து வந்தார் என்று சொன்னாலே அது யாரோட ஓட் ஷேரிங் அப்படிங்கிறதே தீர்மானிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் விஜய் ஒரு மாஸ் ஹீரோ. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு அரசியல் திறனோட ஒரு மாஸ் ஹீரோங்கிற இமேஜ் தான். விஜயுடைய ரசிகர்கள் விஜய் ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்து தான் அவருடைய கட்சியில் இருக்கிறாங்க. விஜயுடைய எல்லா திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு ஹீரோனா பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாருமே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அவர் போயிட்டார்னா ஒரு செகண்ட் ஹீரோவாக மாறிடுவார். கண்டிப்பாக அப்படி ஒரு இமேஜை விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நீங்கள் இந்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறப்ப 3 பேர் அங்கே போட்டியில் இருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், விஜய். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் துணை முதல்வர், எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னா அப்போ அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 2 துணை முதல்வர்கள் ஒரு முதல்வர்ங்கிறது இன்னுமே சிக்கலாகும். ஆனால் மாநாட்டிலே விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தலைமையில தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு இருக்காரு. அப்போ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னா அதுவும் விஜயனுடைய தலைமையில தான் அப்படிங்கிறப்ப இதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா தொடர்ச்சியாக அவர் கட்சி ஆரம்பத்தில் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் இதெல்லாம் தொடர்ச்சி ஆதவர்ஜனாவும் விஜயம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முற்றிலும் நேர்முறையான ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் போய் சேருதுங்கிறப்ப அவங்க ஒரு தலித்து இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய விஜயோட மேல தாவேக்க மேலக்கூடிய சாப்ட் கார்னரை விஜய் கண்டிப்பாக இழப்பார். ஏன்னா நீங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட அது பிரச்சனை இல்லை. பாமகங்கிறது முற்றிலுமாக ஒரு ஆன்டி தலித் பார்ட்டி என்பது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கட்சி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் போகுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நெருக்கடி. கேட்கிறேன் இந்த மெகா கூட்டணி அப்படின்றதுல அதிமுக நீங்க சொல்லும் போல பாமக தமிழக வெற்றி கழகம் சேர்றதுலயும் இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒருவேளை பாமக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம்
அவங்களுக்கும் நிறைய ரொம்ப இடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அந்த மெகா கூட்டணின்னா அப்போ இந்த 2 கட்சிகள் தானா? அப்போ அதை தாண்டி எந்த கட்சிகளை சேர்த்து மெகா கூட்டணி அப்படின்னு இபிஎஸ் முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பாத்தீங்கன்னா இந்த 3 கட்சிகளை தாண்டி பாத்தீங்கன்னா தேமுதிக மட்டும்தான். தேமுதிகவுக்கு நீங்க அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்கனாலே தேமுதிக பிஜேபிக்கு போயிடும். இதை தாண்டி பிஜேபி கூட்டணியில் இருக்கலாம் சின்ன சின்ன கட்சிகள், தமாக, மற்ற கட்சிகள் எல்லாமே ரொம்ப ஜான் பாண்டியன் கட்சி, இதெல்லாம் மிக மிக சின்ன சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி, அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரஷர் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தான் இருக்கிறது. விஜய்க்கு என்ன அப்படியான ஒரு தேவை இருக்கிறது? விஜய் முதலாக தேர்தலை சந்திக்க போறாரு. அவருக்கு இன்னுமே அரசியல் நீண்ட காலம் தேவைப்படுகிறது. உடனடியாக திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும் என்பது அவருக்கான உடனடி தேவையாக இருக்காது. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கிற, திமுக வெளியில போனான்னா கலைஞர் மீதான ஒரு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வெளியில போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுதும் திமுகவோடும் கலைஞரோடும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பகைமையின் காரணமாக ஆரம்பிக்கிறார். விஜய்க்கு அப்படியெல்லாம் எந்த காரணமும் இல்லை. விஜய் சினிமால எனக்கு இப்படி ஒரு புகழ் இருக்குது, இதை நான் மூலதனமாக கொண்டு அரசியலை ஜெயிக்க போறேங்கிறப்ப நேரடியாக உடனடியாக திமுக ஆட்சி கட்டில இருந்து அமர்த்தணுங்கிற ஒரு நோக்கம் இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வருகிறேன், என்னுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, என்னால எந்த அளவுக்கு வாக்குகளை கவர முடியும் அப்படிங்கிறதா விஜயனுடைய நோக்கமாக இருக்கும். அப்ப அவர் தன்னுடைய உச்சபட்ச இமேஜ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் பண்ணிட்டு திமுக வீழ்த்தணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சியா தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு. இதுல பிஜேபி என்ன ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஒரு புறம் பேசுறாரு, ஏன்னா தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு வழக்கு இருக்கிறது, 6 சிவில் வழக்குகள் இருக்கிறது, இது குறித்த ரகசியம் எனக்கு தெரியும், நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசுறாரு. இணைப்பு குறித்து பேசுறாரு. அமித்ஷா, மோடி அவர்கள்லாம் எங்களை ஒன்னா இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஓபிஎஸ் ஏதாவது இந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது அவர் ஏதாவது ரோல் பிளே பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இப்ப 2 வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் எல்லாம் பாஜக ஒரு பொருட்டாவே மதிக்கிறதுல. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சனைகள் அவருடைய சொந்த பிரச்சனை மட்டும்தான். அதை தாண்டி அதை வேற யாரும் பெருசா கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒன்று, கண்டிப்பாக அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பிஜேபி நினைச்சதுன்னா அவங்களுடைய தேர்தல் ஆணையத்தின் மூலம் சின்னத்தை முடக்குவது, இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுப்பதா இருக்கட்டும், அல்லது பல வழக்குகள் இருக்கின்றன. பல வழக்குகள் இருக்குது தலைமைச் செயலகத்தில் ரெயிலில் அனுப்பிச்சு பல வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்கு எல்லாம் தூசி தட்டி ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். அல்லது அதிமுகக்குள்ளேயே ஏற்கனவே சில பிரச்சனைகள், செங்கோட்டையில இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால உள்ள பல பிரச்சனைகள் தூண்டலாம். அவங்க இதுல சிவசேனாவில் என்ன பண்ணாங்களோ அல்லது சரத்பவார் கட்சிக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அல்லது அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நீண்ட கால நோக்கம் தான் இருக்குது. இந்த தேர்தலை தாண்டி அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்தால் அந்த இடத்துல உட்கார்றது, திமுக வெர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு களத்தை கட்டமைத்தால் இன்னும் ஒரு 2 தேர்தல் அல்லது 3 தேர்தலை இப்ப டெல்லியா இருக்கட்டும் அல்லது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல எப்படி 2வது சக்தியாக வளர்ந்துருக்கிறோமோ அதுபோல அந்த இடத்துல அவங்க உட்கார வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறது தான் பிஜேபியோட பிளானாக இருக்குது. அதனால உடனடியாக அவங்க ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பலன் ஒன்றும் இல்லைங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமையவே அமையாதுன்னு சொல்லிட முடியாது. அது தேர்தல் நெருங்க அதை பார்க்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா பிஜேபி விடமாட்டாங்க அப்படின்றது லட்சுமி அவர்களுடைய பாயிண்டா இருக்கு. பிஜேபியோட எக்காலத்துக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்றது பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுடைய பாயிண்டா இருக்கு. பிஜேபி நிறைய நெருக்கடிகளை கொடுப்பாங்க, அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சியில இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிருங்க. இது குறித்தெல்லாம் நம்ம பேசலாம்.